ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான். எஸ், அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வீடியோ போட்டு அவர் ரிட்டையர்மெண்ட்டு அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொன்னார். இப்போ ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னு பார்ப்போம். ரோஹித்தும் அவர் அஸ்வின் தான் வந்து அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு தேர்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டல் ட்ரா அது. ரோஹித் சர்மா என்னென்ன கேள்வி கேட்டாங்க, மேட்ச் பற்றி விட்டு நிறைய அஸ்வினை பற்றி தான் கேட்டாங்க. எடுத்தோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் அஸ்வின் திடீர்னு நடுவில் மிடில் ஆஃப் த சீரீஸ் ஏன் ரிட்டையர் ஆனார் சொல்லு அப்படின்னு. ரோஹித் சர்மா ஸ்மைல் பண்ணிட்டே சொன்னது பாருங்கள், சில விஷயங்கள்லாம் பர்சனல், ரியலி பர்சனல். அந்த பர்சனல் விஷயத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அண்ட் நிறைய கேள்விகள் கேட்குறது சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா சம்படி நிறைய சாய்ஸ் அவருக்கு தான் நம்ம கொடுத்தாகணும். பிளேயர் லைக் அஸ்வின் இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு சர்வ் பண்ணியிருக்காரு. அவரோட கால் அது, அவர் தான் டிசிஷன் எடுக்கணும். அண்ட் எங்கள் கூட இத்தனை வருஷம் கூட ட்ராவல் பண்ணார், அதை நாங்கள் மதிக்கிறோம். அதனால் அவரோட டெசிஷன் இஸ் ஃபைனல். அவர் சொன்னார் ரிட்டையர்ட் அண்ட் இஸ் அலோவ் டு மேக் சச் டெசிஷன். அவரே முடிவு எடுக்கிறது நல்லது தான், எடுத்துட்டாரு அப்படின்னாரு. நாங்கள் எல்லாமே டீம்மேட்டு தான். எஸ், ஆஸ் அ டீம்மேட்டை நாங்கள் அவரோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணோம், விச் வி ரெஸ்பெக்ட். திஸ் இஸ் டெசிஷன் அப்படின்னு சொன்னார். அப்படியும் உடல இன்னொருத்தர் கேட்டார், உனக்கு எப்போ தெரியும் அவர் ரிட்டையர் ஆக போகுதுன்னு? எங்களுக்கு இப்போ தான் சொன்னீங்க, உங்களுக்கு எப்போ தெரியும்? டெல்மி, எதாவது டிஸ்கஸ் பண்ணிங்களா அதை பற்றின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் பர்த்து டெஸ்ட் விளையாடும் போது தான் நான் வந்து ஜாயின் பண்ண டீம்கிட்ட. அப்போயே அரசு பேச்சு ஓடிட்டு இருந்தது. அதுலேயும் 3-4 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்த பர்த்து டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்போது. அண்ட் அப்புறம் தான் எடுத்துருக்கணும் ஒரு டிசிஷனு. அண்டு அஸ்வினே உங்கள் எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டார். இப்போ நான் மேலும் என்ன இருக்குது அது சொல்கிறதுக்கு. பட் ஹீ அண்டர்ஸ்டாண்ட். அவர் நல்லா தெரியும் டீமோட ரெக்குயர்மெண்ட் என்ன, காம்பினேஷன் ரெக்குயர்மெண்ட் என்ன வேணும், டீமுக்கு என்ன வேணும், இதெல்லாம் யோசிச்சு தான் அவர் டிசைட் பண்ணியிருப்பார். பிரிஸ்பன் வந்தபோது கூட எந்த ஸ்பின்னர் விளையாட வைக்கணும், அது அந்த தேர்ட் டெஸ்ட்டில் எந்த ஸ்பின்னர் விளையாட வைக்கணும் நாங்களே டயலமோல தான் இருந்தோம். லீவ் வந்து மெல்பர்னில் அடுத்த டெஸ்ட்டு 26ஆம் தேதி. அதுவே நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல, பிச்சு பார்த்து டிசைட் பண்ணல எந்த ஸ்பின்னர் என்ன விளையாடணும்னு. ஸோ இதுவே அவர் பிங்க் பால் டெஸ்ட் விளையாட நானே ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணேன்னாரு. அதாவது இவர் முதலே ரெடி ஆகிட்டார். இன்னும் 10 டெஸ்ட் ட்ராப் பண்ணதுக்கு அப்பவே சொல்லியிருப்பார் பேருக்கு, நான் ரிட்டையரிங்னு. அதான் ரோஹித் சர்மா சொன்னார், ஐ கன்வின்ஸ்ட் ஹிம் டு பிளே பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச். அதான் அவர் விளையாண்ட கடைசி டெஸ்ட் மேட்ச் அஸ்வின் பிங்க் பால் முடிஞ்சு போச்சு இல்லையா, அந்த மேட்ச் இந்தியா தோற்ற மேட்ச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஜடேஜா தான் 3 டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர், 2வது வந்து அஸ்வின், 3வது இப்போ ஜடேஜா. ஸோ இதுதான் அவர் சொன்னார். ஸோ அவருக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்கள் கூட நாள் அவர் ட்ராவல் பண்ணதுக்கு. வில் மிஸ் ஹிம். அண்ட் அவரே நினச்சிருக்கலாம் நம்ம நீட் இனிமேல் இல்லை பேருக்கு டீமில். ஆனால் லெட் மீ சே குட் பை டு த கேமுக்கு குட் பை சொல்லிட்டாரு. அண்ட் நான் கம்பீர்கிட்டே இதை பற்றி விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் டெசிஷன் அவர்கிட்டே விட்டுட்டோம் அஸ்வின்ட்டு. அண்ட் இட் வாஸ் ஹிஸ் டெசிஷன். அண்ட் இஸ் டுடே மேட்ச் வின்னர். அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்ல வேணா, ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் இட் செல்ஃப். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், உன்னோட தாட், உன்னோட மெமரியெல்லாம் எப்படி இருக்குது அஸ்வின் கூட விளையாண்டது? ஏன்னா அவர் கூட நீ நிறைய கிரிக்கெட் விளையாடிருக்க, அதை பற்றி சொல்லு. அவரோட கேரக்டரை பற்றி, அவர் ஆஸ் அ பிளேயர் அவர் எப்படி, அவரோட அச்சீவ்மெண்ட்டை பற்றி, ஃபார் இந்தியா அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, அதை பற்றி உன்னோட கருத்தை சொல்லுன்னாரு. சிஜிட்டே சொன்னார், இஸ் அ விட்டி பர்சன், கேரக்டரு, எப்போதுமே ஜாலியாக இருப்பார், தமாஷ் பண்ணுவார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இப்போயே பார்த்தீங்க, தமாஷாக தான் பேசிட்டு போனார். அண்ட் ஏன்னா அஸ்வினை வந்து அண்டர் 17 பார்க்குறேன்னாரு. அண்டர் 17 நாங்களாம் ஒன்றா விளாண்டோன்ட்டார். அண்டர் 17 20 வருஷம் முன்னாடி கதை அது. அண்டர் 17 நாங்கள் விளையாடும் போது அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. அப்புறம் அதுக்கப்புறம் ஆளுக்கு டிசைபர் ஆகிட்டோம் இங்கேருந்து அண்டர் 17க்கு அப்புறம். அண்ட் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன் நியூஸ் பேப்பரில் தமிழ்நாடு பவுலர் அஸ்வின் 5 விக்கெட் எடுத்தார், 7 விக்கெட் எடுத்தார், லைனாக நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. நான் ஐ வாஸ் ஒண்டரிங் ஹூஸ் திஸ், யாருப்பா அந்த அஸ்வின்? அவராக இருக்குமோ இல்லையா, அவர் பேட்ஸ்மேன் ஆச்சே, இவர் எப்படி விக்கெட் எடுக்கணும்னு யோசிச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம அஸ்வின் தான் இப்போ பவுலர் ஆகிட்டாருன்னு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, நோ லுக்கிங் பேக். உங்களுக்கே தெரியும், லாங் ஜேர்னி. நான் அவர் கூட இருந்த 2010 இன்டர்நேஷ்னலி அவர் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் ஒன் ஆஃப் த ட்ரூ மேட்ச் வின்னர் இந்தியா ஹேட் எவர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னார். சில பேர் தான் இந்தியா மேட்ச் வின்னராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா, அதில் அவர் ஒருத்தர்னு அர்த்தம். ஒன் ஆஃப் த கிரைசிஸ் சுச்சுவேஷன் வரும்போது அவர்கிட்ட பால் தூக்கி போட்ட போது விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். கோ டு மேன்னா அவர் தான் அஸ்வின். ஹி வில் ஆல்வேஸ் டெலிவர் ஃபார் யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் இஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னார். இன்னும் நிறையா பதிலாக கேட்டுட்டு இருந்தாங்க, இது போயிட்டே இருக்கும். ரைட், இதுதான் ரோஹித் சர்மா சொன்னது, நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஆஸ் அ கேப்டனாக ரோஹித் சர்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டு, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அதை அப்போ பார்ப்போம். உங்கள் கேள்விக்கெல்லாம் என்ன பதில் அஸ்வினே பொறுமையாக சொல்லுவார்னு வேறு சொன்னார் நடுவில். ஹி மைட் ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ் ஒன் லேட்டர் ஆன். ஏன்னா இப்போ எமோஷனல் மூமெண்ட்டில் இருக்கார் இல்லையா அஸ்வினே சொன்னார், நான் எமோஷனல் மூமெண்ட்டில் இருக்கேன், இப்போ கேள்வி கேட்டால் சரியான பதில் வராது, நான் இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு போனார். ஹக் பண்ணி ரோஹித் சர்மாவை. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எனிவே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, ரோஹித் சர்மாவோட ஒப்பீனியனை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். பற்றி பார்த்தா நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.